வணக்கம். முந்தைய காணொளிகளில் கூறியிருந்தோம், இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக வலுவான நடவடிக்கைகளை எடுக்கும். இனி பாகிஸ்தானுடன் பழையபடி எந்த உறவும் இருக்காது. பாகிஸ்தான் பல துண்டுகளாக நிச்சயம் பிரியும். இந்தியா அங்குள்ள பிரிவினைவாத குழுக்களுக்கு எல்லா ஆதரவையும் கொடுக்கும் வாய்ப்பு உள்ளதென்று. இப்போது பாகிஸ்தான் நடத்திய தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா முதல் கட்ட நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. நரேந்திர மோடியின் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளது பாரதம். அதில் ஒன்று, சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாகும். இது மிக முக்கியமான ஒரு முடிவு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாகிஸ்தான் ஹை கமிஷனில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகளை இந்தியா வெளியேற்றியுள்ளது. பாகிஸ்தான் குடிமக்கள் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. வாகா அட்டாரி எல்லையை இந்தியா மூடுவதாக அறிவித்துள்ளது. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் இருந்து ஆதரவு கிடைத்ததாக இப்போது மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அதற்கு மேலும் இராணுவத்திற்கு தயாராக இருக்கும்படி உத்தரவும் வழங்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஹை கமிஷனில் உள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கையை 50 30ஆகவும் குறைத்துள்ளது இந்தியா. தீவிரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு மன்னிப்பே இல்லை என்று இந்தியா இப்போது அறிவித்துள்ளது. மேலும் இந்திய தூதரக அதிகாரிகளை திரும்ப அழைத்துள்ளது. அதாவது மிக முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளது இந்தியா. பாகிஸ்தானுடன் மீதமிருந்த எல்லா உறவுகளிலும் 90% இந்தியா துண்டித்துள்ளது. இப்போது புல்வாமாவில் தாக்குதல் நடந்தபோது இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் என்ற பேச்சுக்கள் நிலவியிருந்தன. ஆனால் அப்போது இந்தியா எடுக்காத அந்த முடிவை இப்போது எடுத்துள்ளது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உலக வங்கியின் மத்தியஸ்தத்தில் செய்த ஒரு நதிநீர் பகிர்மான ஒப்பந்தமாகும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம். 1960 செப்டம்பர் 19 அன்று கராச்சியில் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தான் ஜனாதிபதி அயூப் கானும் இணைந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். அந்த ஒப்பந்தத்தில் நதிநீர் எவ்வாறு பகிரப்படும் என்பது உள்ளிட்ட பல விவாதங்களுக்கு வழிவகுத்த முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. பாகிஸ்தானுக்குள் பாயும் நதிகள் முதலில் இந்தியா வழியாக பாய்வதால் அதில் உள்ள நீரை பாசனத்திற்கும் மின்சார உற்பத்திக்கும் இந்தியா பயன்படுத்தும் வசதிகள் அதில் இருந்தன. இந்தியா வழியாக பாயும் நதிகளின் நீரை திருப்பிவிட்டால் பாகிஸ்தானில் வறட்சியும் பஞ்சமும் ஏற்படுமோ, குறிப்பாக போர்க்காலத்தில் இந்தியா இப்படி ஏதாவது செய்யுமோ என்ற பாகிஸ்தானின் பயத்தில் இருந்துதான் அந்த ஒப்பந்தமே உருவானது. 1960 அந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் நீருக்காக ஒரு போரில் ஈடுபட்டிருக்கவில்லை. ஒப்பந்தத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு புகார்களும் சர்ச்சைகளும் தீர்க்கப்பட்டன. உலகில் உள்ள நதிநீர் பகிர்மான ஒப்பந்தங்களில் மிகவும் வெற்றிகரமான ஒன்றாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கருதப்பட்டது. ஆனால் இப்போது அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. உலக வங்கியும் இதில் தலையிட்டுள்ள ஒரு விஷயமாக இருப்பதால் அதை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக தெரிவித்துள்ளது இந்தியா. அதன் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த முடிவு பாகிஸ்தானில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் வெறுமனே ஒரு ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தோம் என்று பலர் நினைக்கக்கூடும். ஒரு வருடத்தில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு 39 பில்லியன் கனமீட்டர் நீர் பாய்கிறது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்தால் இந்த நீரை இந்தியா எப்படி வேண்டுமானாலும் கையாளலாம். அதாவது முன்பு பாகிஸ்தான் பயந்தது போல இந்த நீரை திருப்பி விடலாம். வேறு எந்த வழியிலும் பாகிஸ்தானுக்கு நீர் செல்லாதவாறு தடுக்கலாம். அங்கு நீர் கிடைக்காத நிலைமையை உருவாக்க இந்தியாவால் முடியும். மற்றொரு முக்கியமான விஷயம், பாகிஸ்தான் என்ற நாடு தங்களது விவசாய தேவைக்காக 90% சிந்து நதியையே நம்பியுள்ளது. அதாவது சிந்து நதியின் நீரை நம்பியே பாகிஸ்தானில் 90% விவசாயம் நடக்கிறது. இந்தியாவின் இந்த முடிவின் விளைவாக பாகிஸ்தானின் மிக முக்கியமான பகுதிகளான பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணங்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்படும். பாகிஸ்தானில் மக்கள் தொகை அதிகம் உள்ள மாகாணமாகும் பஞ்சாப். அதனால் பஞ்சாப் பாதிக்கப்படும், சிந்து மாகாணமும் பாதிக்கப்படும். பாகிஸ்தான் இருளில் ஆழ்ந்துவிடும் இந்த முடிவால். காரணம், பாகிஸ்தான் மின்சார உற்பத்தி செய்வதற்கு அதிக அளவில் நம்பியிருப்பது நீர்மின் உற்பத்தி முறையைத்தான். அத்தகைய அணைகள் எல்லாம் சிந்து நதி அமைப்பில் தான் அமைந்துள்ளன. அதாவது சிந்து நதியுடன் இணைந்த அமைப்புகளில் உள்ள நீர் மின்சார திட்டங்களுக்கு போதுமான நீர் கிடைக்காமல் போகும். அதனால் மின்சார உற்பத்தி நெருக்கடிக்குள்ளாகும். ஏற்கனவே பெரிய அளவிலான மின்சார பற்றாக்குறையை சந்திக்கிறது பாகிஸ்தான். ஒரு நாளில் பல மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் இருக்கும் நிலை உள்ளது அங்கு. இப்போது இதுவும் நடக்கும்போது பாகிஸ்தானில் பெரிய நெருக்கடி ஏற்படும். முன்பு சொன்னது போல் பாகிஸ்தானின் விவசாயம் பாதிக்கப்படும். பாகிஸ்தான் முழுவதுமாக விவசாயத்தையே அடிப்படையாக கொண்ட
பொருளாதாரத்தை கொண்டுள்ள நாடாகும். அவர்களது முக்கிய பயிர்கள் கோதுமை, அரிசி, சர்க்கரை, பருத்தி போன்றவையாகும். அவற்றிற்கு தேவையான நீர் கிடைக்காத நிலை ஏற்படும். அதனால் உணவுப் பொருட்கள் பற்றாக்குறை ஏற்படும். உணவுப் பொருட்களின் விலை உயரும். மேலும் அவர்களது பொருளாதார ஸ்திரத்தன்மை கடுமையாக பாதிக்கப்படும். ஏற்கனவே அவர்களது பொருளாதாரம் சிதைந்த நிலையில் உள்ளது. அது மேலும் சிதைவடையும். மிக முக்கியமாக குடிநீர் பிரச்சனையை பாகிஸ்தான் எதிர்கொள்ளும். இவை அனைத்திற்கும் மேலாக உள்நாட்டு அரசியல் அழுத்தம் ஏற்படும். காரணம், பாகிஸ்தான் நடத்திய தீவிரவாத தாக்குதலால் அவர்களுக்கு கிடைத்த நீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது என்று மக்கள் கோபமடைவார்கள். இந்தியா முடிவை கடுமையாக்கி உள்ளது. அதனால் அதற்கு காரணமான அரசாங்கத்திற்கும் இராணுவத்திற்கும் எதிராக பெரும் எதிர்ப்பு ஏற்படும். பாகிஸ்தானில் ஏற்கனவே சிந்து மாகாணத்தில் பாகிஸ்தானின் ஒரு கால்வாய் கட்டுமானம் தொடர்பாக பெருமளவில் மக்கள் கோபம் பரவி உள்ளது. யூடியூபில் அது தொடர்பான காணொளிகளை காண முடியும். அதற்கு மேலும் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் பிரச்சனைகள் உள்ளன, கைபர் பக்துங்வாவில் பிரச்சனைகள் உள்ளன, முழுமையாக விவசாயத்தை நம்பி வாழும் பஞ்சாப் மக்கள் உள்ளனர். அவர்களது நிலையும் கடுமையாக பாதிக்கப்படும். காரணம், அவர்களுக்கு நீர் கிடைக்காவிட்டால் விவசாயம் செய்ய முடியாது. அப்போது வறுமை ஏற்படும். பணம் இல்லாமல் போகும். மக்கள் தெருக்களில் இறங்கி போராடும் நிலைக்கு விஷயங்கள் போகும். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது பாகிஸ்தானுக்கு கடுமையான ஒரு பதிலடியாகும். மற்றொரு முக்கியமான விஷயம், இது ஒரு ஆரம்பம் மட்டுமே என்றுதான் இப்போது புரிகிறது. அதாவது இந்தியா இராணுவ நடவடிக்கைகளுக்கு செல்லும் வாய்ப்பும் உள்ளது. இராணுவத்தை தயாராக இருக்கும்படி இப்போது சொல்லப்பட்டுள்ளது. ஆனாலும் இன்னும் அதிக நடவடிக்கைகள் இந்தியாவின் பக்கமிருந்து வரும் வாய்ப்பு நிச்சயம் உள்ளது. இனி இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் போது அது ஒரு சாதாரண நடவடிக்கையாக இருக்காது. உலகமே வியக்கும் விதத்திலான ஒரு மிக கடுமையான நடவடிக்கையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை.